ஹே காஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பீப்ளேட். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தா அரௌண்ட் 500 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால் இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்பின்னிங் டாப் டாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டை இன்வென்ட் பண்ணதுன்னு பார்த்தா டக்கரா டாமி, ஜப்பானில். லேட்டர் டைமில் ஐ திங்க் ஹஸ்ரா இதை லைசன்ஸ் வாங்கிட்டாங்க. ஆல்சோ கைஸ், ஒவ்வொரு பீப்ளேடும் பார்த்தீங்கன்னா விச் இஸ் கஸ்டமைசபிள் ஒன். இந்த பீப்ளேடை பற்றி ரொம்பவே சிம்பிளாக சொல்லப்போனால் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா விச் இஸ் அண்ட் கஸ்டமைசபிள் ஒன். அது மட்டும் இல்லாமல் அதை பேட்டில்ஸில் யூஸ் பண்ணி ஆப்போனன்ட் கூட நம்ம ஃபைட் பண்ண விடுற மாதிரி இருக்கும். ஓகே காஸ், நவ் லெட்ஸ் கெட் இன் டு த ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா 4 பிளேட், 2 லான்சர், அப்புறமா ஒரு ஸ்டேடியமும் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ஒவ்வொரு பீப்ளேடும் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக இருக்குது. அதாவது எனர்ஜி லேயர், ஃபோர்ஸ் டிஸ்க், அப்புறமா டிப். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 4 பிளேடும் 2 லான்ச்சரும் இருக்குது. ஈவன் இந்த ஒரு பேக்கேஜ் கூட ஒரு ஸ்டேடியமும் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம செப்பரேட்டாக ஒரு ஸ்டேடியமை இப்போ பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டின்னு பார்க்குறப்ப விச் இஸ் ஜஸ்ட் அ டீசென்ட் ஒன். அதாவது இந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓரளவு டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ப்ராடக்ட் இல்லைனா இந்த ஒரு கேமை பற்றி ரொம்பவே சிம்பிளாக சொல்கிறேன். நம்மளுடைய பீப்ளேட் ஸ்டேடியத்தில் எவ்வளோ நேரம் ஸ்பின் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் ஆப்போனண்ட்டை நம்ம எப்படி நாக் அவுட் பண்ண போகிறோம், இதை வச்சு தான் இந்த ஒரு கேம் நடக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு டீசெண்டான ப்ராடக்ட். ஃபைனலி இந்த பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4 பிளேட், 2 லான்சர், அப்புறமா ஒரு ஸ்டேடியம் கொடுத்துருக்காங்க. ஓகே காஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.